இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்னு. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இதுக்கு பேர் வந்து ஃப்ளாஸ், டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்கிறது ஒரு நூல். இது எப்படி இது முக்கியம் உங்களுக்கு உங்கள் பல் ஆரோக்கியத்துக்கு நான் சொல்கிறேன். நம்ம ப்ரஷ் பண்ண உடனே நிறைய இடுக்குகள் இருக்கும். இப்போ வந்து தீபாவளி சீசன், ஸ்வீட் சாப்பிடுவீங்க, அப்புறம் இட்லி கறி சாப்பிடுவீங்க, பாதி இதை போய் மாட்டிக்கிடும். நிறைய பேருக்கு பல் இடுக்கில் போய் மாட்டிக்கிடும். எப்படி எடுப்பீங்க? அதை ஒன்று விரல் வச்சு எடுக்கலாம், நகத்தை வச்சு எடுக்கலாம், பல் குச்சி எடுத்து எடுப்பாங்க. அதெல்லாம் தவறு. இந்த நூல் வச்சு க்ளீன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்கிறது. ப்ரஷ் பண்ணுறதுக்கு நிகராக, இல்லைன்னா ப்ரஷ் பண்ணுறதோட முக்கியமான வந்து இந்த ஃப்ளாஸ்ங்கிறது தான். ப்ரஷ் பண்ண உடனே ஃப்ளாஸ் பண்றது, அதாவது காலையில் ஒருக்கா ப்ரஷ் பண்ணணும், நைட் ஒருக்கா ப்ரஷ் பண்ணணும். நைட் ப்ரஷ் பண்ணோன்னு ஒரு ஃப்ளாஸ் பண்ணிடணும். ஸோ இடுக்கில் மாற்ற எந்த நாளும், அது நான் வெஜிடேரியனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டு அந்த ஃபைபர்ஸ்லாம் கூட மாட்டிட்டு இருக்கோம். சாலட் சாப்பிட்றவங்க நிறைய ஹெல்த் ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க. இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அந்த சாலட் எல்லாரும் போய் மாட்டிக்கிட்டுனா அது அங்கேயே இருந்ததுன்னா அதில் ஈர புண்ணு உண்டாகும். ஒரு 3 மணி நேரத்துலேயே 4 மணி நேரத்துலேயே அது உடனே க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஸோ பல் நலத்துக்கு ப்ரஷிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ஃப்ளாஸிங்கும் ரொம்ப முக்கியம்.